Hello everyone, நான் காயத்ரி பாலாஜி. நாங்கள் தூரிகான்ற பேரில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் லாஸ்ட் 3 இயர்ஸாக எக்ஸிபிட் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட 5th கலெக்டிவ் எக்ஸிபிட். இப்போ கோயம்புத்தூரில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் கேலரியில் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இது கான்செப்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர். எங்களோட எல்லா பெயிண்டிங்ஸுமே சிமிலராக இருக்கிற ரீசன் வந்து நாங்கள் எல்லாமே இந்த ஸ்டோரி டெல்லிங், மித்தாலஜி இந்த மாதிரி ப்ரைமாக எங்கள் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. ஐ ட்ராவல் அ லாட். அதனால் அந்த ட்ராவல் பண்ணுற பிளேஸஸில் என்னை இன்ஸ்பயர் பண்ணுற ஸ்கல்ப்சர்ஸ், டெம்பிள்ஸ், நம்மளோட ட்ரெடிஷன், சொசைட்டி, இதுதான் என்னோடய பெயிண்டிங்ஸில் மெயினாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னோடய ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்ஸ் வந்து நான் போன அஜந்தா எல்லோரா, அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ், மகாபலிபுரம், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து லெதர் பெயிண்டிங்ஸ் தொழுவில் பண்ணியிருந்த லெதர் பெயிண்டிங்ஸும் இப்போ என் ஸ்கல்ப்சர் பெயிண்டிங்ஸும் கொண்டு வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே வரைகிறது மேலே இருந்த ஆர்வம், அப்புறம் நாங்கள் கேட்ட கதைகள், இதெல்லாம் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆர்ட் வந்து ஒரு நல்ல மீடியம். எனக்கு வந்து ஆர்ட்டை செல் பண்ணுறது, மற்றவங்க வீட்டில் அது இருக்கிறப்போ அந்த சந்தோஷம், அதனாலே ஐ ஸ்டார்டட் டூயிங் மோர் ஆர்ட். யாராவது நம்ம ஆர்ட்டை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறப்போ, அதில் அவங்களோட அவங்களோட எமோஷன்ஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதை அவங்க ஆசையாக அவங்க வீட்டுக்கு வாங்குகிறப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு லெவல். இப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் ஏஐ டிஸ்கார்ட்னு நிறைய இது வந்துருச்சு. ஏஐ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் க்ரியேட்ஸ். பட் அந்த லைஃப்ன்றது நம்ம போடுற அந்த பெயிண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம கலர்ஸ் வேணால் ப்ரைட்டாக அதே மாதிரி இமிட்டேட் பண்ணலாம். பட் நம்மளோட தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம பெயிண்டிங்க்கு ஒரு உயிர் கொடுக்குது. அதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் இங்கே பார்க்குற நீங்கள் பென்சில் ஸ்கெட்ச், பென், ட்ராயிங்ஸ் எல்லாமே என்னை இன்ஸ்பயர் பண்ணால் டெய்லி சீன்ஸ் ஃப்ரம் மை லைஃப். ஒரு டெம்பிள் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், அந்த பில்டிங்கை பார்த்ததும் நமக்கு வரையணும்னு தோணும். அதை வந்து மெமரி ட்ராயிங்காக வச்சுட்டு நம்ம பண்ணுற ஈஸி ஸ்கெட்ச். பட் இதுலேயும் லைஃப் இருக்குது. சரி, என் பேர் ஆர்டிஸ்ட் சரண்யா ராஜேஷ். நான் ஆக்சுவலாக பேசிக்காக என் நேட்டிவ் வந்து மதுரை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். நான் பேசிக்கலி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஃபோஸில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஃபேமிலி இப்படி கமிட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சும்மா இருக்க வேணான்னு ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணோம். 2018 டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன். 1 இயர் கோர்ஸ் பண்ணேன். 2018 இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒர்க்கு 18 இது ஒரு பேஷனாக மாறிடுச்சு எனக்கு. அது பண்ண பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பேஷனாகவே மாறிடுச்சு. இப்போ ஃபுல்லாக அதுலேருந்து முதல்ல இனிஷியலாக ஒரு போர்ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். போர்ட்ரேட்ஸ் நல்லா வருதுன்னு சார் சொன்னதுனால போர்ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்டர் ஒர்க்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன். போர்ட்ரேட்ஸ்லேருந்து ஃபிகரேட்டிவ்ஸ் அப்படியே இது பண்ணேன். அப்புறம் கலர் பென்சில்ஸில் இருந்து அடுத்து பெயிண்டிங் மீடியமுக்கு போனேன். சாஃப்ட் பேசல்ஸ் அண்ட் ஆயில் பெயிண்டிங், அக்ரிலிக் எல்லா மீடியமும் டச் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கம்ஃபர்டபுள் மீடியம்னா சாஃப்ட் பேசல்ஸ் அண்ட் ஆயில் பெயிண்டிங். அதில் பிளெண்டிங்லாம் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதில் கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஃபீல்ஸ் ரொம்ப நல்லா வருதுன்றனால இப்போ போடுற ஆர்டர் ஒர்க்ஸ் தவிர நான் எக்ஸிபிஷன்ஸ்க்காக பண்ணுற ஒர்க்ஸ்லாம் மோஸ்ட்லி ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் தான் என்னோடது இருக்கும். ஃபிகரேட்டிவ்ஸில் மோஸ்ட்லி நான் உமன் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸில் எடுத்திருப்பேன். அது உமன் ஃபுல்லாகவே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா என்னோட எல்லாமே என்னையே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஏதோ இன்னர் செல்ஃப், ஒரு உமனும் எப்படி கைண்டாகவும் இருக்கணும், டிவைன் ஃபீலிங்கும் இருக்கும். அதே சமயத்தில் அனிமல்ஸ்ட்டு எப்படி வந்து அவங்களோட பாசமாக கைண்ட்னஸும் இருக்கணும், பிரேவ்னஸும் இருக்கணும், அந்த அனிமல்ஸ் மாதிரி எப்படி பிரேவாகவும் இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இது பண்ணுற பெயிண்டிங்ஸ்லாம் என்னோட டெபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸ்ன்றனால இது அங்கே கோல்டன் லோட்டஸ் தங்கத்தாமரையை வந்து அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பொற்றாமரை குளம்னு வந்திருக்கும். ஸோ அந்த தங்கத்தாமரை எடுத்து வச்சா எப்படி ஒரு க்ளோவாக இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அப்படி அந்த இதை எடுத்து வச்சேன்.
இது மீனாட்சி அம்மன், பின்னாடி இருக்கிறது கோயில். அந்த கான்செப்ட் இது ஆயில் பெயிண்டிங்கில் பண்ணியிருப்பேன். 3 feet by 3 feet. அது கிட்டத்தட்ட ஒரு 3 weeks ஆச்சு இந்த பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில் கான்செப்ட் இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்போ இதே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சிவனை நினச்சி அப்படியே ரொம்ப லவ்வோட அப்படியே டே ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பின்னாடி அந்த சிவன் அவங்க இது பண்ணுற மாதிரி அந்த இதில் பண்ணியிருப்பேன். இதுவும் ஆயில் பெயிண்டிங் தான். நீங்கள் என்ன தான் ஏஐயில் வந்தாலுமே அதில் நம்ம டைப் பண்ண போகிறது நம்மளோட க்ரியேஷனில் தான். நம்ம இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறது அது நம்ம மூளை சொன்னால் தான் அது கேட்கும். ஸோ அந்த மூளையை வந்து நம்ம ஏஐயில் க்ரியேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம நம்மளோட கையால் க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம ஸ்கில் இது எல்லாமே இதில் இம்ப்ரூவ் ஆகும். இந்த இதில் வந்து நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாம் நம்மளோட திறமையை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக இது ஒன்று. நம்மளுக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது உண்மையாகவே நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொன்னது நம்ம க்ரியேட் பண்ணால் தான் கிடைக்கும். I'm Yamuna Bala. I'm an artist. நான் வந்து சென்னையில் இருக்கேன் and art is my passion. I'm doing it for the past 7 to 8 years and I'm enjoying it. It has done so much to me. I'm a BA graduate. I did my college in Lady Doe College, Madurai. Social sciences and psychology is one of the main subjects in that. I got married and I was just taking my life as a housewife. At a stage of life, I wanted something, I felt some emptiness. So I wanted to fill that space with something else. So I started with art. So first I started பண்ணப்ப என்னோட ரொட்டீன்ல இருந்து ஒரு சேஞ்ச் வேணும்ங்கிறதுக்காக I started art. ஸோ அப்படியே அது போய் கொஞ்ச நாள்ல காலையில் எந்திரிக்கிறதே ஆர்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ இட் ஹஸ் கிவன் இட் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். when I'm doing art, I feel like I'm meditating. It is so very easy to go into another world when you are. So என்னோட ஆர்ட் மூலமா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, more than what you do every day, நம்மளோட inner journey is also important. ஸோ அந்த இன்னர் ஜேர்னிக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம கிளியராக we should have a proper
this நம்ம என்ன பண்ணுறோம் ஈச் டே, நம்மளோட இன்னர் ஜேர்னி, நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட பீஸ்க்காக what are you doing in your life. So take some passion. நான் வந்து ஆர்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன். I teach children online and offline. When I want to share my experience with children, my students. என்னன்னா they will find a real peace when they art in the class. So அவங்களுக்கு வந்து everyday ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம், some children they cannot say it to their parents. So அதெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ஆர்ட் வந்து நிறையவே for children it's helping them a lot. But அது அவங்க ஆர்ட்ல வந்து நீயா ஏதாவது ட்ரா பண்ணு அப்படின்னா that will be seen in their art. So art is a therapy. I feel like art is always a therapy, and the children must spend a little time in art also, apart from doing their AI. அவங்க அதில் வேர்ட்ஸ் போட்டு they are getting the picture, but instead of that when they draw something, அவங்களோட டென்ஷன் கொஞ்சம் ரிலீவ் ஆகும், அவங்களோட இமேஜினேஷன் ஜாஸ்தி ஆகும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அவங்களோட செல்ஃபை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆர்ட் will be a best tool. ஆல்சோ த பெயிண்டிங் பார்ட், த கலர்ஸ் தே யூஸ், அதை வச்சு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மூடு கூட தெரியும், என்ன மூடில் சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறது த கலர்ஸ் தே யூஸ் வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் சில்ட்ரன் இட் இஸ் அ மஸ்ட் to give art every day. They can simply scribble, they can simply play with paint, but avங்களுக்கு அது important. வணக்கம், நான் சத்யா என் பிரபு, ஆர்டிஸ்ட். இங்கே கோயம்புத்தூரில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஆர்ட் கேலரியில் இப்போ நாங்கள் எக்ஸிபிட் பண்ண வந்திருக்கோம். நான் வந்து எக்ஸிபிட் பண்ணுறது ப்ராமினெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது 2018 அந்த டைமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் பேசிக்கலி நான் ஒரு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கிறேன், இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எனக்கும் சின்ன பிள்ளையிலே ஆர்வம் உண்டு. என்னோட அக்கா ரொம்ப நல்லா ட்ரா பண்ணுவாங்க. நான் ட்ரா பண்ணுறப்போ என்கரேஜ் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நல்லா டெவலப் ஆச்சுது. அந்த டைமில் வந்து ஸ்கூல்ஸில் என்னோடய பசங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு அவங்களோட கேலரியில் நல்ல பெயிண்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ இவ்வளோ அழகாக நம்ம பக்கத்தில் ஒருத்தங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் சான்ஸ் கிடச்சப்போ நான் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவரை அப்ரோச் பண்ணோம். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்ச நாள் சொல்லிக் கொடுத்தாங்க. பட் அவங்க எங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த ஒரு இது வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியலைங்கிறது தான் உண்மை. இந்த டிராயிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு குறைய தொடங்கிடுச்சு. அதனால் அதை பார்க்குறப்போ எல்லாரும் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நம்ம நல்லா என்னமோ பண்ணுறோம் அப்படி அச்சீவ் பண்ணின ஒரு ஹாப்பினஸ். இனிஷியலி எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து நாயக் மியூரல் வந்து பார்க்குறதுக்கு இன்டர்நெட் எல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ண தொடங்கின பிறகு நாயக்கா மியூரல், நாயக்கர்களோட மியூரல் அப்படின்னா 17th-18th செஞ்சுரியில் கோவில்களில் நாயக்கர் காலத்தில் அவங்க பண்ண நம்மளோட கதைகள், நம்ம நாட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிறைய அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்க்குறேன். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு நார்மலாக இன்ட்ரடியூஸ் ஆகிறது வெஸ்டர்ன் ஆர்ட்டு தான். அப்போ நமக்கு அப்படி ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்த அந்த டைமில் எனக்கு நாயக்கா மியூரல் வந்து ரொம்ப இன்ட்யூட், எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லணும்னு நினச்சதை வந்து ஈஸியாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மீடியமாட்டு அது எனக்கு ஃபோக் ஆர்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால அதை நான் கொஞ்சம் இனிஷியலி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினேன். என்ன சான்ஸ் கிடச்சுன்னா நாங்கள் சென்னைக்கு மூவ் ஆனோம்.
ஸோ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணேன் 2018 அந்த டைம்லேயே நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் வரைஞ்சிட்டு இருந்தேங்கிறது உண்மை தான். அந்த டைமில் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியுமோ, அனாட்டமி நல்லா வருமோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால அதில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ இப்போ நான் அந்த ஆர்வத்தில் ஜாயின் பண்ணுறதுனால நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் டெவலப் ஆச்சு. அப்புறம் மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு அது மாஸ்டர் பண்ணி அப்புறமா என்னோட ஸ்டைல்ஸில் எனக்கு நான் பார்த்த கதைகள் அந்த விஷயங்களை நான் பெயிண்டிங்காக பண்ண தொடங்கினேன். அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குற நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து நீங்கள் அதில் உள்ளதுக்கு பார்க்கலாம். இதில் வந்து எனக்கு கெயின் ஆச்சுது அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரொம்பவே ரிலீஃப் ஆச்சுது. நம்ம எங்கள் வீட்லேயும் என்கரேஜ் பண்ணாங்க. நான் அவங்கள கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னோடய ஹஸ்பண்டும் சரி, என்னோடய பசங்களும் சரி, நான் இது பண்ணணுங்கிறதுக்காக நான் நல்லா பண்ணலங்கிறது இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. என்ன ஒரு 4 பெண்கள் தான் நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம். அதை அவங்க விடணுன்னா அவங்க எவ்வளோ யோசிச்சு பாருங்க. பட் அவங்க விட்டுருக்காங்க, பசங்க விட்டுருக்காங்க. விட்டு நாங்கள் அங்கே வந்து இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுறோம். இன்னொன்று, உங்களுக்கு இவ்வளோ பெயிண்டிங் நாங்கள் வச்சுருக்கோம்னாலே அதுக்கு ஃபேமிலி மெயின் இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து விடலைன்னா நாங்கள் இவ்வளோ பெயிண்டிங்கே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது ஃபேமிலின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம எப்போ நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம கெயின் பண்ணணுங்கிறத நல்லா கெயின் பண்ணணும். இந்த ஏஐ டைம் பீரியடில் அடுத்தவங்களுக்கு யாருக்கு பெயிண்டிங்கையும் நான் நல்லா பண்ண முடியும் பாரு, உன் பெயிண்டிங்கை நீ பண்ணுனேன்னா நான் அதை ரீக்ரியேட் பண்ணிடுவேன் பாரு அப்படின்னு ஏஐ சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீரியட்லையும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண தெரிஞ்சவங்களால தான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கூட அவங்களால இப்போ ஏஐயில் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுனவர் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். அது காப்பி தான் பண்ணுச்சு. அகடமிக்கான ஒரு ஆர்ட்ஸ் என்ன படிச்சீங்கன்னா தான் அந்த இது உங்களுக்கு சொல்லித்தர காம்போசிஷன், அகடமிக்கான ஒரு ஸ்டைலான டிராயிங், ஒரு கலர் வேல்யூஸ், ஒரு அந்த ஒரு ஃப்ரேமை நீங்கள் எப்படி செட் பண்ணுங்கிறதெல்லாம் அது சொல்லித்தரது வந்து உங்களோட டிஜிட்டல் ஃபீல்டு, உங்களோட ஏர்னிங் ஃபீல்டாக இருந்தால் கூட உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உதவும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்.